ஹாய் ஹலோ வணக்கம் மால், நான் உங்க பிரைட்டன் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூரன் பேட்ச்ல 11th ஸ்டாண்டர்ட்ல பாட்னி டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் இம்பார்ட்டன்டான ஒரு லெசனை நம்ம பார்க்க போறோம். எப்படிலாம் பிளான்ட்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சின்ன சின்ன விஷயம்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, பெரிய பெரிய வாட்டர்ஸ் நல்லா டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதா, பிசிக்ஸ் வால ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்தோ ஒரு எதி வெப்சைட்ல இருந்தோ உங்களுக்கு அந்த சர்ச் பாக்ஸ்ல உங்களோட ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட், உங்களோட ரெஸ்பெக்ட் பல ரெஸ்பெக்டிவ் பேட்ச் அதை நீங்கள் போடலாம். 11th ஸ்டாண்டர்ட்னா சூரன், 12th ஸ்டாண்டர்ட்னா வலிமை, இதுவே நீட்டாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமரன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் பேட்சஸோட டீட்டெயில் போனீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பேட்சஸோட சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். சப்ஜெக்ட் நோட்ஸ், சப்ஜெக்ட் டிபிபிஸ், அதோட சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோ தட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம். சேர்ந்து நீங்கள் அப்டேட்ஸை பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் சேனலில். இதுவே நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டெலகிராம் குரூப்பில் அதுவும் தமிழ்நாடுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெலகிராம் சேனல், அதில் நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை இன்ஸ்டாகிராமில் சில நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த லெசன் ஆப்ஜெக்ட். நம்ம இந்த எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போறோம்ன்றது தான் மேட்ரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஓவர் 450 மில்லியன்ஸ் இயர் அகோ. என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டவேஷியன் பீரியட் ஆஃப் பேலியோசோயிக் எரா. நம்மளோட உலகம் வளர்ந்துச்சு பார்த்தியா, அது ஒரு 3 எராவா பிரிப்பாங்க. பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, சீனோசோயிக் எரான்னு பிரிப்பாங்க. இதுதான் ரொம்ப இதுக்கு முன்னாடி ஏசோயிக் எரான்லாம் சொல்லுவாங்க. இங்கே தான் பழமையானது வரும். அதில் பேலியோசோயிக்கில் கேம்பிரியன், ஆர்டவேஷியன், சைலூரியன், இந்த மாதிரி நிறைய பீரியட்லாம் இருக்குது. அதில் ஆர்டவேஷியன்ற ஒரு பீரியடில் தான் வந்து பிளான்ட் இந்த மாதிரி ஓவர் 450 மில்லியன்ஸ் இயர் ஆகும். 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhsன்னு சொல்லுவாங்க. 450 மில்லியன்னா பாரு, அது எவ்வளோ இருக்கும் பாரு. ஓகே, அப்போ இந்த ஆர்டவேஷன் பீரியட், அதுவும் பேலியோசோயிக் எரால தான் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஓஷன் ஆர் தண்ணின்னு வச்சுக்கோ, அக்வாட்டிக்னா தண்ணி இருக்கிற இடம், அந்த இடத்துல இருந்து இந்த பேர் மைக்ரேட்டட் ஃப்ரம் தேர் சொஃபஸ்டிகேட்டட் வாட்டர் வேர்ல்ட். என்ன சொல்றாங்கன்னா, பிளான்ட்டு அந்த தண்ணியில தான் ஃபர்ஸ்ட் எல்லா பிளான்ட்டுமே இருந்துச்சு, அனிமல்ஸும் அதே தான். அதுக்கப்புறம் தான் வந்து தரைக்கு வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அந்த லிவிங் ஆர்கனிசம் நம்ம பிளான்ட் தான். டு நியூலி ஃபார்ம்டு லேண்ட், புதுசாக ஒரு உருவான, ஃபஸ்ட்டு உலகம் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எரிமலை வெடிச்சதுனால மேக்மா வெளியே நல்லா சொலிடிஃபை ஆகி அப்படியே அங்கங்கே வந்து பாறைகள் உருவாச்சு. டெக்டானிக் பிளேட் மோதுறதுனால எது வெயிட்டாக இருக்கோ அது கீழே போயிடும், மேலே இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி நிலப்பரப்புலாம் வர ஆரம்பிச்சிது. இந்த டைமில் தான் பிளான்ட்ஸ் எல்லாமே மேலே லைக் அந்த தண்ணியிலேருந்து வந்து தரைக்கு வர ஆரம்பித்தாங்க. த லேண்ட் ஹாஸ் ஹார்ஷ் என்விரான்மெண்ட். தண்ணியை கம்பேர் பண்ணும்போது தரையில் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து லேண்ட் என்விரான்மெண்ட் ரொம்ப கடுமையான என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டீப்பர், ஸோ த பிளான்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் கெட்டிங் வாட்டர் ஃபார் தேர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தரையில் ரொம்ப ஆழமான இடத்துல தான் வாட்டர் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஆழமான இடத்துல இருந்து பிளான்ட்டு தரையில் வளரணும்னா நல்லா ரூட்டெல்லாம் நல்லா டீப் லெவலுக்கு போய் அந்த வாட்டரை எடுத்து வந்தால் தான் அந்த பிளான்ட்டால் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக முடியும். சரி, எக்ஸிஸ்டன்ட்னா உயிர் வாழ முடியுமே. சம் ஆஃப் தேம், அதில் சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெயில்டு டு சர்வைவ். தண்ணியிலேருந்து தரைக்கு வந்தாங்க, அப்பயும் சில பிளான்ட்டால் வாழ முடியல. அதனால ரெஸ்ட் அடாப்டட் தெம்செல் டு த நியூ வேர்ல்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர்லாம் வாழ முடியல, அங்கேயே இறந்துட்டாங்க, இல்லைன்னா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அங்கேயே காஞ்சி போய் இதாயிட்டாங்க. ஆனால் சில பிளான்ட்லாம் பார்த்தோன்னா தரையிலேயே அந்த புது வேர்ல்ட்லேயே வாழ ஆரம்பித்தாங்க, அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. So the biggest adaptation of followers for their survival was building their own water absorption system to draw the water from deep inside the land. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அடாப்டேஷன்ஸ் என்னதுன்னா, அந்த என்விரான்மெண்ட் லேண்டில் நீயே பாரு, ஒரு லேண்டில் ஒரு பிளான்ட் வளர ஆரம்பிச்சாங்க. அப்போ வளராதும் போது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆச்சு. அந்த சிஸ்டம் மூலிமா அந்த தரையில் இருக்க தண்ணிக்குள்ளே, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வாட்டரை உறிஞ்சு அந்த பிளான்ட் வந்து தன்னைத்தானே வந்து அங்கே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், the creation and updating water absorption system was vascular tissue system leads to the diversity of the plant kingdom. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஆல்கேன்ற ஒரு குடும்பம் உள்ள ஒரு பிளான்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் பிரையோஃபைட்ஸ்னு ஒருத்தவங்க மாறினாங்க. அதுக்கப்புறம் டெரிடோஃபைட்ஸ்னு ஒருத்தவங்க மாறினாங்க, அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பம்னு ஒருத்தவங்க மாறினாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சோஸ்பமா ஒருத்தவங்க உருவெடுத்தாங்க. இதில் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சோஸ்பம்
இவங்க எல்லாருக்குமே வாஸ்குலார் சிஸ்டம் வளர ஆரம்பிச்சுது. சார் வாஸ்குலார் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஒரு பிளான்ட்டுக்கு உள்ள ஒரு டிஷ்யூஸ் இருக்கும். இப்படி ஒரு டிஷ்யூஸ் இருக்கும். அதில் தண்ணியை கடத்துற அந்த டிஷ்யூக்கு பேர் சைலம். ஃபுட்டை கடத்துறாங்க, ஃபுட்டு தண்ணி மினரல்ஸையும் கடத்துறவங்க கீழே இருந்து மேலே, ரூட்ல இருந்து ஸ்டெம் பார்ட் ஏரியல் பார்ட் கடத்துறவங்க அது சைலம். இதுவே மேலே லீஃப் பார்ட் ஃபுட்டை மேக் பண்ணதுலேருந்து கீழே மேலே பை டைரக்ஷனில் கொண்டு போகிறது வந்து ஃப்ளோயம். அப்போ இது இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கிறதுனால பல வகையான பிளான்ட் கிங்டம் வளர ஆரம்பிச்சாங்க. ஓகே, the gregarious growth of the prehistoric pteridophytes, gymnosperm and present day flowering plant. Pteridophytesனா prehistoricனா முன்னாடி இருந்த pteridophytesம், இப்போ இருக்கிற gymnosperm முன்னாடி இருந்த gymnospermம், present day இப்போ இருக்கிற flowering plant தான் angiosperm சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே leads to the bigger challenges in the transport of water from the root to like several meters higher trees against the gravity. என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு பிளான்ட்டுமே டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சியோஸ்பம் பார்த்தோன்னா ஒரு ட்ரீல மண்ணுக்குள்ள இருந்து வாட்டரை உறிஞ்சு 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 பல மீட்டர்ஸ்க்கு மேலே, அதுவும் கிராவிட்டியை தாண்டி. இப்போ நீயே பாரு, தண்ணி இப்படி கோழி இப்படி ஊத்துறோன்னா அது கீழே விழுந்துடும். அந்த கிராவிட்டி கீழே நோக்கி வருதுல, அந்த கிராவிட்டியை தாண்டியும் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அப்படியே மேலே நோக்கி போயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய எங்கே பேர் செவரல் மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு கிராவிட்டியை தாண்டி கூட்டு போகுது. இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் இந்த பிளான்ட்டுக்கெலாம். ஏன்னா கீழேருந்து 60 மீட்டர் வரைக்கும் பிளான்ட்டில் அப்படியே தண்ணி அப்படி கொண்டு போனால் அதுக்கு பயங்கரமான சேலஞ்ச் நடக்கும்ல. அதுக்காக தான் பிளான்ட் தன்னைத்தானே ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. இந்த சாப்டரில் we will study the events taking place between the gain of water in roots and loss in leaves. சார் என்ன சார் சொல்கிறாங்க, புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. இதான் பிளான்ட்னா இதான் ரூட்டு, இது ரூட்டு, இது ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மில் இங்கே கிளை இருக்கா, இந்த கிளையில இந்த இடத்துல ஒரு இலை, இப்போ இந்த இடத்துல ஒரு இலைலாம் வருது. இப்போ என்ன ஆகும்னா ரூட்டு வழியா அந்த வாட்டர், இதெல்லாம் வாட்டர், ஓகே, இதெல்லாம் ரூட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ரூட்டு வழியா வாட்டர் அப்சர்வ் ஆகி ஜைலம் வழியா அப்படியே மேலே போய் இப்போ இந்த லீஃப்ல இருக்க ஸ்டொமேட்டா மூலிமா வாட்டர் வந்து வேப்பரைஸாக வெளியே போகுது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரூட் வந்து சாயில்ல இருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுது, கெய்னிங் ஆகுது. அந்த வாட்டர் அப்சர்வ் ஆகி கடைசியாக லீஃப்ல வந்து பார்த்தோன்னா வேப்பரைஸாக வெளியே போகுது, லாஸ் ஆகுது. இந்த ரெண்டுத்துக்கு உள்ள ஈவெண்ட்ஸ் இங்கே பாரு, we will be study the event taking place between the gain of water. ரூட்ல வாட்டர் வந்து ஆட் ஆகுது, உறிஞ்செடுக்குது, லீஃப்ல வாட்டர் வந்து லாஸ் ஆகுது. The mechanism behind the basic physical and biological process in the movement of water and gases and minerals in the plant. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல கெயின் ஆகுது, இந்த இடத்துல லாஸ் ஆகுது. இந்த ஒட்டுமொத்தத்தோட மெக்கானிசம் பத்தி இந்த லெசன்ல படிக்க போறோம். இதுல வாட்டர் மட்டும் மூவ்மெண்ட் ஆகல, கேசஸ் CO2 O2 கேசஸ், நிறைய கேசஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதை பத்தி மொத்த மெக்கானிசம், பிசிக்கல் மெக்கானிசமும் பயாலஜிக்கல் மெக்கானிசம் பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். Further, additionally, we study how food material synthesized in the leaf can be transported to the various utilizing and storage area. என்ன சொல்றாங்கன்னா, லீஃப்ல ஒரு சாப்பாடு, இந்த இடத்துல போட்டோசிந்தசிஸ் என்ன பண்ணும், சன்லைட், இந்த இடத்துல நான் ஒரு லீஃப் அறிறேன், இந்த இடத்துல சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி CO2 ஃபிக்ஸ் பண்ணி அது என்ன பண்ணா C6H12O6. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபுட்டை எது வழியா கீழேன்னு இல்லை, இப்போ திடீர்னு மேலே ஒரு துளிர் விட்டு வளர போதா, அப்போ இது வந்து க்ரோயிங் ஏரியா. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா மண்ணுக்குள்ள பொட்டேட்டோ மாதிரி ஸ்டோர் ஆகுதா, அப்போ இது ஸ்டோரேஜ் ஏரியா. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பாரு ஃபர்தர் நம்ம கூட ஃபுட் மெட்டீரியல் லீஃப்ல சிந்தசைஸ் ஆகுது, அது டிரான்ஸ்போர்ட் டு வேரியஸ் யூட்டிலைசிங் ஏரியா. யூட்டிலைசிங்னா எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கோ அந்த இடத்துல சாப்பாடு தேவைப்படும். யூட்டிலைசிங் ஏரியா அண்ட் சில இடத்துல ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அது இதை பற்றியும் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ், என்னென்ன சேலஞ்செலாம் இருக்குது, விச் மீன் வாட்டர் கீழேருந்து மேலே போய் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதை பற்றியும் லீஃபில் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி தேவைப்படுற இடத்துக்கும் ஸ்டோரேஜ் இடத்துக்கும் வருது. இந்த ரெண்டு மெக்கானிசமும் கூட சேர்ந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், டிரான்ஸ்போர்ட் இஸ் அ ப்ராசஸ். சார் டிரான்ஸ்போர்ட்னா என்னது சார்? டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரு விஷயத்த மூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இது என்ன பண்ணுன்னா, water H2O, minerals, ions, particles, minerals and food, all part of the plant body. ஒரு பிளான்ட் இருக்குன்னா
பிளான்ட் வந்து தண்ணி அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபுட் இது எல்லாத்தையும் மேலே கீழேன்னு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கண்டக்ட் பண்ற டிஷ்யூ யாருன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். கீழே இருந்து ஒரு வாட்டரை கொண்டு போற ஒரு பெரிய பைப் யாருன்னா அது ஜைலம். அது பிட்டா இருக்கும், அது ஒன்னா சேர்த்தா பைப். அதே மாதிரி மேல இருந்து கீழே மேலே இப்படி கொண்டு போறது யாருன்னா அது வந்து ஃப்ளோயம். அந்த கண்டக்டிங் டிஷ்யூ யாருன்னா ஃப்ளோயம். ஏன் சார் அதை டிஷ்யூன்னு சொல்றாங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது டிஷ்யூவா மாத்திருக்கும். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்? எதுக்காக இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் அப்சர்வ் ஃப்ரம் த ரூட். இப்போ நம்ம திருப்பி ஒரு டயக்ராம் வரையலாமா? இந்த பேர் இப்படி இருக்கு. இது லீஃப், இந்த இடத்துல இப்போ சும்மா ரூட், இதெல்லாம் ரூட். இப்போ என்ன பண்ணுனா வாட்டர் அப்சர்வ் ஃப்ரம் த ரூட். இப்போ ரூட் வழியா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் ஆயிட்டே இருக்கு. வாட்டர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரூட் வழியா அப்சர்வ் ஆயிட்டே இருக்கு. மஸ்ட் டிராவல் டு த லீஃப் பை ஜைலம். இங்க உள்ளுக்குள்ள ஜைலம்ன்ற ஒரு டிஷ்யூ இருப்பாங்க. ஜைலம் டிஷ்யூ மூலியமா இந்த வாட்டர் அப்படியே அப்சர்வ் ஆகி லீஃபுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த வாட்டர் போயிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பை த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த இடத்துல வாட்டரும் 12 வாட்டரும் 6 CO2 சேர்ந்து லைட் அண்ட் குளோரோஃபில் இருக்கிறதுனால இதை C6H12O6 என்ற ஒரு ஃபுட்டா மாற்றுவாங்க. எங்க லீஃப்ல. ஏன் சார் லீஃப்ல மாத்துறாங்கன்னா என் லீஃப்ல தான் நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். லைக் வைஸ் இதே மாதிரி ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த லீஃப். இப்போ ஃபுட்டு இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டும் பார்த்தோன்னா இப்போ ஃப்ளோயம்ன்ற இன்னொரு டியூப் இருப்பாங்க. நான் இப்போ ஃப்ளோயம் இன்னொரு டியூபை வந்து நான் இதில் காட்டுறேன். ஃப்ளோயம்ன்ற இன்னொரு டிஷ்யூ மூலியமா அந்த ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் போகும். யூட்டிலைஸ் ஆகிற இடம், அதை ஃபுட்டை யூஸ் பண்ண எப்படி சார் ஃபுட்டை யூஸ் பண்ணா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி ஏடிபியா மாத்துறது, அந்த இடத்துக்கு போவாங்க. ஃபுட்டை சில இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ பாரு இதே மாதிரி ஃபுட்டு லீஃப்ல ப்ரிப்பேர் ஆகி ஹேஸ் டு டிராவல் டு ஆல் த பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் ரூட்ஸ். ரூட்டுக்கும் போகும், நிறைய இடத்துக்கு போகும். போத் த ப்ராசஸ் சார், போத் த ப்ராசஸ்னா யாரை சொல்றாங்க? டிரான்ஸ்போர்ட் ஜைலம் டிரான்ஸ்போர்ட் பண்றது பார்த்தியா, ஜைலம் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்றதும் அண்ட் ஃபுட்டு ஃப்ளோயமை டிரான்ஸ்போர்ட் பண்றதும் ரெண்டுமே இன்டர்லிங்க் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு விஷயம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வாட்டர் ஆர் ஃபுட் தே ஆர் கிளாசிஃபைட் as. என்ன சொல்றாங்கன்னா என்ன விஷயம்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான் இல்லை சாப்பாடு சொல்யூட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா, இதை பேஸ் பண்ணி 2 விதமான டிரான்ஸ்போர்ட் சொல்றாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னா ஒரு பிளான்ட்ல ஒரு செல்லுக்கும் பக்கத்துல இப்படி டிரான்ஸ்போர்ட். இப்போ இங்கேருந்து இங்கே அது. லாங் டிஸ்டன்ஸ்னா கீழே வாட்டர் அப்சர்வ் பண்ணி லீஃபு கொண்டு போய் லீஃப்ல இருந்து ஃபுட்டு கீழே வந்து ஸ்டோர் ஆகுறது, மேலே வந்து போகிறது, இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ். ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட் டிஸ்டன்ஸ் இஸ் a cell to cell transport. இதான் important. Which mean involved of the few cells mostly in the lateral direction. என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு உடம்புல ஒரு செல்ஸ் இருக்குன்னா, இப்போ இதான் பிளான்ட்னா இப்போ இத்தனை செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை விட நிறைய குட்டியா நிறைய இருக்கும். இதுல ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இந்த டைரக்ஷன் லேட்டர்னா சைட் டைரக்ஷன், இப்படி ஒன்று இந்த டைரக்ஷன்ல போறது தான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்ல வராங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா தே ஆர் கனெக்டட் லிங்க் டு xylem and phloem from root hairs to leaf tissue respectively. இது என்ன சார் சொல்றாங்க புதுசா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு லீஃப் இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு ரூட் இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தியா, இந்த டிரான்ஸ்போர்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நடுவுல xylem, இன்னொரு இடத்துல இப்போ ஃப்ளோயம் இப்படி இருக்குன்னா, இந்த செல்ஸ் இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் மோஸ்டா இங்கே தான் இருக்கும். விச் மீன் இந்த இடத்துல பார்த்தோன்னா செல்ஸ் இப்படி இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு xylem ஃப்ளோயம் பக்கத்துல செல்லுக்கும் லேட்ரல் டைரக்ஷன்ஸ்ல பண்றதுக்கு இந்த இடத்துல வருவாங்க. அதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ். மோஸ்டா இவங்க டிஃப்யூஷனா இருப்பாங்க, இம்பைபேஷனா இருப்பாங்க, ஆஸ்மோசிஸா இருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னா டிரான்ஸ்போர்ட் வித்தின் த xylem and phloem இஸ் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். எதுவும் இல்லை, ஒரு பெரிய பிளான்ட் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம், ஒரு பெரிய பிளான்ட் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்ல
ஜைலம் வழியா ஒரு சாப்பாடு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோயம் வழியா கீழையும் போகும் மேலையும் போகும், பை டைரக்ஷனே போகும். இதுல ஜைலம் வழியா போறத அசென்ட் ஆஃப் சாப்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் வழியா போற டிரான்ஸ்போர்ட்டை டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சொல்யூட் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் எ பிளம்பிங் சிஸ்டம் ஆஃப் plants and human. Plant and animals evolve separately but develop comparatively structure of control transfer of water chemicals. என்ன சொல்றாங்கன்னா ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கோ ஒரு பிளான்ட்ஸையும் எடுத்துக்கோ, ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எவால்வ் ஆனாங்க. ஓகே, இல்லை அதில் வந்து தண்ணியும் சில டிசால்வ் சப்ஸ்டன்ஸுமே கரைஞ்சி டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஓஸ் transport system is optimized designed to offer selective advantage. என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அனிமலுக்கு வந்து ஒரு விதமான டிரான்ஸ்போர்ட் போகுதுல, அதனால இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இல்லை பிளான்ட்டுக்கு ஒரு விதமாக எவால்வ் ஆயிருப்பாங்களா, அப்போ இவங்களுக்கு அட்வான்டேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. In plant transport through the xylem has allowed growth in height and colonize the diverse habitat and system has to be extensively photosynthesis required water. என்ன சொல்றாங்கன்னா பிளான்ட்டை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்த்தீங்க பிளான்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா பிளான்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிளான்ட் வழியா வாட்டர் கண்டக்ட் ஆகுது. அப்போ பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் தேவைப்படுற எல்லா வாட்டர்ஸையும் கொடுத்துட்ருக்கோம். Murray law predicts the thickness of the branches in transport network such as cost for the transport and maintenance of the transport medium is minimized. This law observed in the vascular and respiratory system of animal, xylem in the plant respiratory system of insect. Further research in this area எதுலடா அனிமல்ஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதான் ட்ரக்கியா, பிராங்கஸ், பிராங்கியோல், ஆல்வியோல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து சரி, இது வந்து ரெஸ்பிரேஷன். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பம்பிங் அனிமல்ஸ்க்கு ஹார்ட் மூலியமாகவும் பம்ப் ஆகும். ஆனால் இதுவே பார்த்தோன்னா அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இங்கே பாரு முரையா லாஸ்ன்னு ஒரு லா இருக்குது. அவர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன்னா thickness of the branches in transport network such that the cost for the transport and maintenance of transport medium is minimized. என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட்லேயும் சரி அனிமல்லையும் சரி அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த நெட்வொர்க் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மெயின்டைனிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த பைப் வந்து ரொம்ப இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பைப் போடுறோம், அந்த பைப் வந்து ரொம்ப மெல்லிஸாக தின்னாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து உடச்சிக்கும் அந்த ப்ரெஷருக்கு. இதுவே கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் மினிமம் ஆகும்னு சொல்ல வராங்க. திஸ் லா இட்ஸ் அப்சர்வ் இன் வாஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் அனிமல், xylem in the plants and respiratory system of insect. இன்செக்டோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் பிளான்ட்டோட வாஸ்குலர் சிஸ்டமும் கம்பேர் பண்ணி இந்த லா வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு சொல்ல வராங்க. பேஸ்ட் ஆன் த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நீயே பாரு, ஒரு மலை இருக்கு, இந்த மலையில் நான் இப்போ ஏற போறேன்னா நிறைய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அந்த மலைக்கு ஏறுவேன் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஆனால் இங்கேருந்து சைக்கிளில் மேலே ஏற்றேன், வரும்போது பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. எனக்கு ஏடிபி அவ்வளோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர்லேருந்து லோவர் அழகாக வந்துடும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு டிரான்ஸ்போர்ட்டை பிரிப்பாங்க. பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதில் ஃபஸ்ட்டு பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தலாம். பாசிவ்னா எதுலடா, ஒரு மலைக்கு போயிட்டு அந்த கிராவிட்டியை நோக்கி வருதுல, அதே மாதிரி ஒரு டபுள் மாலிகல்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ்க்கு மூவ் ஆகிடும். லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ்க்கு மூவ் ஆகும். அப்போ பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Passive transport na, it is a downhill process which utilize the physical force like a gravity and concentration. என்ன சொல்ல வராங்கன்னா மேல இருந்து இப்படி கீழே விழ போறாங்க, சைக்கிளில் வர போறாங்கன்னா கிராவிட்டி நோக்கி ஈஸியாக வந்துடும். கான்சென்ட்ரேஷன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து மாலிகுல் எப்பவுமே லோவர் இப்போ நீயே பாரு, ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை ஊற்றிட்டு திடீர்னு ஒரு 1 drop ஆஃப் நீளத்தை ஊற்றினா அந்த நீளம் வந்து இப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயுமே இருக்காது. ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் நீளம் ட்ராப்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகி லோவர் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ அப்படியே போய் மொத்தமாக கரைஞ்சிரும், ஈக்குலிபிரியம் ஆகிடும். அப்போது கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணியும் கிராவிட்டியை பேஸ் பண்ணியும் மூவ்மெண்ட் ஆகிறது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இதை தான் டவுன் ஹில் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஹையர் டு லோவர் போகிறாங்கன்னா டவுன் ஹில், கிராவிட்டினா லைக் மேலேருந்து கீழே கிராவிட்டி நோக்கி வருது. நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டேஷன். இந்த மூமெண்ட்டுக்கு எங்கேயுமே ஏடிபி தேவைப்படாது. இது கீழே வரவங்க யாருன்னா இட் இஸ் இன்க்ளூடட். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் கீழே நிறைய பேர் இருக்காங்க. டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், இம்பைபேஷன்ஸ், ஆஸ்மாசிஸ். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்.
ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இட் ரன் பேஸ்ட் ஆன் எனர்ஜி ஆப்டைன் ஃப்ரம் த ரெஸ்பிரேஷன். எதுலடா இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ள போய் டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் அந்த டைஜஷன் ஆன நியூட்ரிஷன்லாம் இருக்குது பார்த்தியா, விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், இதெல்லாம் செல்லுக்குள்ளே போய் பிரேக் டவுன் ஆகி ஏடிபியாக மாறும். அப்போது அதை தான் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. அப்போ ஏன் சார் ரெஸ்பிரேஷனா, அது செல்லுக்குள்ளே போய் அதை உடைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஒரு செல்லு அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி அது மூலிமா ஏடிபியை உருவாக்கும். அந்த ஏடிபியை இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணும். இது அப்வெல். நான் தான் சொன்னேன் மலைக்கு இருக்கு பார்த்தியா, அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன். லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் போனால் அதுக்கு பேர் அகெயின்ஸ்ட். அதே மாதிரி கிராவிட்டிக்கு ஆப்போசிட் போனாலும் அகெயின்ஸ்ட். அதனால இது வந்து அப்வெல் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ செல் டு செல் ஆர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கவர்ஸ் லிமிட்டட் ஏரியா கன்சிஸ்ட் ஆஃப். எதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் குட்டி டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டட் ஏரியாவை தான் கவர் பண்ணுவாங்க. தே ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டர்ஸ் டு த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னா இவ்வளோ பெருசாக போகிறாங்கன்னா இந்த இடத்துல இப்படி இப்போ நம்ம பெரிய அருவி எடுத்துன்னு வச்சுக்கேன், அதுக்கு நிறைய ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டாக மாறும். அப்போ பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய குட்டி குட்டி டிரான்ஸ்போர்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆர் செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் கேன் பி பாசிவ் அண்ட் ஆக்டிவ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவாகவும் இருக்கலாம் பாசிவாக இருக்கலாம். எப்படி சார் ஆக்டிவாக இருக்கலாம் பாசிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போயிடுவாங்க. பாசிவாக இருந்தாங்கன்னா லோ டு ஹை போகும்போது ஏடிபியை ரெக்வயர் பண்ணி போகிறதுனால லோ டு ஹை போகிறது. இது வந்து பாசிவ். அது வந்து ஆக்டிவ். ஆக்டிவ். பாசிவ்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், ஆக்டிவ்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்னா செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டுமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. இப்போ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், வித்தவுட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லாமல் வருது. டிஃப்யூஷன். when we expose a lightened incense sticks. அது என்ன சார் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னா ஊதுவத்தி அப்புறமேட்டு மஸ்கிட்டோ காயில், அதான் அந்த கொசுபத்தி, அப்புறம் பர்ஃப்யூம் பாட்டில். இப்போ ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் இப்போ நீ ஒரு ஊதுவத்தியை பற்ற வச்சுனே அந்த ஊதுவத்தியில் இருக்கிற அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் மூவ் டு த நம்ம என்விரான்மெண்ட். இப்போ இந்த ரூமில் நான் பற்ற வைக்கிறேன், கொஞ்சம் இப்போ பிரியாணி எடுத்துகிட்டு வரும், அதில் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் எல்லாம் இருக்கும். அதை டப்புன்னு ஓட் பண்ணால் ரூமில் இருக்கா இப்போ இதுக்குள்ள தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மெல் இருந்துச்சு, திறந்தோடனே லோவர் கான்சன்ட்ரேஷன் வழியாக மூவ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். we can smell that odor everywhere in the room. ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் ஓப்பன் பண்ணாலும், மஸ்கிட்டோ காயிலை பற்ற வச்சாலும், இன்சென்ஸ்னா ஊதுவத்தி பற்ற வச்சாலும் உடனே அந்த ஸ்மெல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக பரவுது. திஸ் இஸ் டியூ டு த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்ஃப்யூம் மாலிகல்ஸ் த்ரூ அவுட் த ரூம். இது எப்படின்னா ஈக்குவலாக அப்படியே எல்லா இடமும் அப்படியே இப்போ நீங்கள் பாரு, இந்த ஸ்கூல் புக் பிக்சர்ஸில் பாரு, இங்கே பாரு எப்படி இருந்தாங்க ஹையர் கான்சன்ட்ரேஷன், அப்படியே பார்த்தோன்னா எல்லா இடத்துக்கும் லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகி ஈக்குவலிபிரியமாக ரீச் பண்ணுறாங்க. இது டிஃப்யூஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃப்யூஷன். ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ் மூவ் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன்ல இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, டிஃப்யூஷன் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகல் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ரேண்டம் இன் ஆர்டர் இன் ஆல் டைரக்ஷன். அது என்ன சொல்கிறாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல். அந்த பாரு, இதான் கிளாஸ் ரூம்னா இங்கே ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கான். சென்ட் அடிச்சுட்டு வந்த உடனே இவன் உடம்புல இருந்து பார்த்தோன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுல் திடீர்னு பார்த்தோன்னா தொடர்ந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு எல்லா டைரக்ஷனும். அதுவும் ரேண்டமாக இப்படிதான் போகணும், இப்படிதான் இல்லை, எல்லா பக்கமும் போயிடும், ரேண்டமாக போயிடும், எல்லா பக்கமும் போயிடும் ரேண்டமாக. இப்போ டிஃப்யூஷனோட ஒரு கீவேர்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. The net movement of the molecules from a region of higher concentration to the region of lower concentration along the concentration gradient until the equilibrium. இப்போ நிறைய மாலிகுல்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்க அந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ மூவ் ஆகும்போது எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா மாலிகுல்ஸும் வந்துச்சுன்னா ஈக்குலிபிரியமை அட்டைன் பண்ணும். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இது எல்லா டைரக்ஷன்லையும் போகிறத சொல்ல வராங்க. இப்போ டிஃப்யூஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்ப்போம். டிஃப்யூஷன்றது ஒரு பாசிவ் ப்ராசஸ். அப்படின்னா என்ன, ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் மூவ் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்
இப்படிதான் போவாங்க. இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏடிபி தேவையில்லை. அதனால இது ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? அது ஜென்ரலாகவே நேச்சுரலாகவே ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அடுத்தது இட் இஸ் எ இண்டிபெண்ட் ஆஃப் லிவிங் சிஸ்டம். அது என்னது இட் இஸ் எ இண்டிபெண்ட் ஆஃப் லிவிங் சிஸ்டம்னா எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடந்தாதான் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேட் போகணும் கிடையாது. அதுதான் லிவிங் சிஸ்டம். ஒரு உயிரோடு இருக்கிற சிஸ்டமுக்கு இது ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. டிஃப்யூஷன் இஸ் ஆப்வியஸ்லி இன் கேஸ் அண்ட் லிக்விட். மோஸ்ட்டாக டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா காற்றுலையும் தண்ணிலையும் இருக்கும். தண்ணியில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அது அப்படியே மூவ் ஆகி லோவர் கான்சன்ட்ரேஷன். அதேமாதிரி காற்று கேஸஸில் இருந்துச்சுன்னா அதுவும் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். டிஃப்யூஷன் இஸ் ரேப்பிட். ரேப்பிட்னா என்னன்னா இந்த மாதிரி ஹை டு லோ நடந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ஓவர் த லாங் டிஸ்டன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீ பாரு ஒரு செல்லு இங்கேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இந்த 3ஆவது செல்லுக்கு இங்கே போகணுன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குட்டி டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும், அப்படியே ரொம்ப ரேப்பிடாக நடக்கும். இதுவே ஒரு மரத்தில் இங்கேருந்து ஒரு செல்லா ரீச் ஆகி இவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸாக டிஃப்யூஷன் மூலிமா போனால் ஸ்லோவாக நடக்கும்னு சொல்கிறாங்க. குட்டி டிஸ்டன்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும், பெரிய பெரிய டிஸ்டன்ஸ் தான் ஸ்லோவாக நடக்கும்னு சொல்கிறாங்க. த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் டிட்டர்மைன் பை டெம்பரேச்சர். இப்போ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து மூவ் ஆகுறாங்கன்னா எல்லா டேரக்ஷன்லையும் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா சம்டைம் மூவ் ஆகிற பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படி ஸ்லோ ஆகிடும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். வாட் இஸ் மீன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் லோவருக்கு போகும், லோவராக இருந்தால் லோவர்லேருந்து ஹைக்கு போகாது, அது ஆக்டிவ். அப்போ ஹை டு லோவர் போகணும், அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஏற்ற மாதிரி தான் போகும். அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி, அது என்ன சார் ரிலேட்டிவ் டென்சிட்டினா அந்த அடர்த்தியை பொறுத்து திக்னஸை பொறுத்து கூட மூவ் ஆகும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இந்த பிளான்ட். ஓகே, டிஃப்யூஷன் நம்ம பிளான்ட்ல பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்கு. கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 அண்ட் CO2 பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்டொமேட் ஆஃப் த லீஃப். ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டா ஒரு பிளான்ட்ல இங்கே லீஃப் இருக்கு, இங்கே ஒரு பிளான்ட்ல ஒரு லீஃப் இருக்கு. இப்போ காத்துல CO2 அதிகமாக இருக்கு, இங்கே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் மூவ் ஆகும். இப்போ இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கு, வெளியே ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் மூவ் ஆகும். அப்போ பிளான்ட்டுக்கும் இதான் பிளான்ட்டு, வெளியே இருக்கிறது தான் அட்மாஸ்பியர். பிளான்ட்டுக்கும் அட்மாஸ்பியர், பிளான்ட்டோட ஸ்டொமேட்டா வழியா லீஃபுக்கும் அட்மாஸ்பியரும் போயிட்டு இருக்கிறது ஒரு டிஃப்யூஷன் தான் சொல்றாங்க. O2 இஸ் அப்சர்வ் டியூரிங் த ரெஸ்பிரேஷன். என்னன்னா இப்போ இந்த லீஃபும் ஒரு ஃபுட்டை உடைக்குதுன்னா அதுக்கு தேவை ஆக்சிஜன் தேவை. அப்போ வெளியிருந்த ஆக்சிஜனை அந்த லீஃப் வந்து உள்ள எடுத்துக்குது. எந்த ப்ராசஸ்க்காக எடுத்துக்குது? ரெஸ்பிரேஷன்ஸ்க்காக எடுத்துக்குது. இதுவே CO2 வெளியே இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது எடுத்துக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டைம்ல ஒவ்வொரு காத்தும் பார்த்தோன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி இழுத்துக்கும். டிரான்ஸ்பிரேஷன் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் டிஃப்யூஸ் இன்டு த அட்மாஸ்பியர் த்ரூ த ஸ்டொமேட்டா பை ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். இது என்னன்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கோ, இதான் அந்த லீஃப். இப்போ இந்த லீஃப்ல இங்க செல் இருக்கா, இந்த செல்லுல இந்த இடத்துல தான் ஸ்டொமேட்டா இருக்கு, இந்த இடத்துல தான் ஸ்டொமேட்டா இருக்கு. அப்ப என்ன ஆகுனா இந்த CO2 சரி O2 சரி இந்த செல்லோட இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தியா, அந்த ஸ்பேஸ் வழியா ஸ்டொமேட்டா வழியா வெளியே போயிடும். இப்படி போறதுக்கு டிஃப்யூஷன்ற ஒரு ப்ராசஸ் தான் தேவைப்படும். அதுவும் அந்த வாட்டர் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா வெளியே ஆவியா போனா இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வழியா தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு டிஃப்யூஷன் தேவைப்படுது. Transport of ions in the mineral salt during the passive absorption take place by this process. அது என்ன சார் passive absorption சொல்றாங்க? ரூட்ல வந்து பார்த்தோன்னா இப்போ ரூட்ல இப்போ இந்த லீஃப்ல இங்க வாட்டர் வந்து வேப்பரைஸா ஆவியாகிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் புல் பண்ணி வாட்டரை இழுப்பாங்க. ஆனா இந்த கீழ் பகுதி இருக்கு பார்த்தியா, இதுல இந்த ரூட்டாஸ் மூலியமா சில மினரல்ஸ் எல்லாம் உள்ள இழுத்து இப்படி இவ்வளவு தூரம் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இப்படி புஷ் பண்ணும். செல்லுலேருந்து செல்லுக்குள்ள அப்படியே மினரல்ஸ் போகும். இது போறது ஒரு டிஃப்யூஷன் தான். இதை ரூட் ப்ரெஷர் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் எதுவும் இல்லடா. இப்போ பாரு, இங்கே பாரு, நீயே பாரு. இப்போ இந்த செல்லு வந்து இப்போ அதிகமாக மினரல்ஸ் வச்சிருக்குன்னா இங்க இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகும். இப்போ இவன் அதிகமாக வச்சா இவன்ட் வந்து இங்கே லோ, இப்போ இவன் அதிகமாக இவன்ட் இது மாதிரி ஹை டு லோ இந்த மாதிரி டிஃப்யூஷன் மூலிமா ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் போகும். அதான் ரூட் ப்ரெஷர் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். டிஃப்யூஷன் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் இன் த சர்ஜிக்கல் தியேட்டர்ஸ்.
Surgical theatre must be free from the germs to prevent infections during surgery. Surgical theatreனா சர்ஜரி பண்ணுற இந்த தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா காற்றுல எதுலையுமே எந்த எந்த கேடு விளைவிக்கிற எந்த பாக்டீரியாவும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக அதை அழிச்சிடணும். இது அந்த மிக்சர் ஆஃப் ஃபார்மலின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும்டா, இது இங்கே போட்டுருவாங்க. ஃபார்மலின் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எதுவும் இல்லை இங்கே இப்போ எதுவும் இல்லை. இது பாரு, இங்கே கீழே வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டுருவாங்க, மேலே ஃபார்முலினை இப்படி கவரில் கட்டி விட்ருவாங்க. ஏன்னா ப்ரொடியூஸ் எனாமரஸ் ஃபார்ம். இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஒரு ஊசி குத்திட்டு இப்போ இந்த லெபார்ட்டரி நடுவில் வச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க. அப்படி வரும்போது இங்கே இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இங்கே பாரு எனாமரஸ் ஃபியூம்ஸ் விச் மேக் கில் த மிக்ஸ் ஆகி இங்கே வந்து பார்த்தோன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மாக் டுவர்ட் த லோவர் கான்சன்ட்ரேஷன் இன்சைட் த எவ்ரி பார்ட் ஆஃப் த ரூம். அப்படி போகும்போது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்கஸ், காற்றுல இருக்க எல்லா ஃபங்கஸும் அழிஞ்சு அது வந்து பார்த்தோன்னா ஃபியூமிகேஷன்ஸ் நடக்கும். இது டிஃப்யூஷன் ப்ராசஸிங் ஆப்ரேட் ஆகுது பார். எப்படி சார் டிஃப்யூஷன் சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல அந்த ஃபார்மால்டிஹைடும் பொட்டாசியம் டைகார்பனேட்டா பெர்மாங்கனேட் ரியாக்ட் ஆகும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸஸ் மூவ் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன், எல்லா இடத்துக்கும் போகும். அப்படி போகும்போது அந்த ரூமே வந்து சுத்தமாகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இப்போ நம்ம டிஃப்யூஷனை பார்த்துட்டோம், அடுத்தது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், facilitated diffusion. Facilitated diffusionனா cell membrane allow the water and non-polar molecules. சரி, வாட்டர் வந்து ஒரு போலார் மாலிகுல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். டு பர்மிட் பை சிம்பிள் டிஃப்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ இது வந்து செல் வால். இப்போ நம்ம பிளான்ட் பாட்னி தானே படிக்கிறோம். இப்போ மேலே இருக்கிறது செல் வால், இது வந்து பார்த்தோன்னா செல் மெம்பரைன். இப்போ இந்த செல் மெம்பரைன்ல சில மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், இல்லை வெளியே ஹையர் இல்லை லோவர், இந்த மாதிரி இந்த செல் மெம்பரில் மூவ்மெண்ட் நடக்கும். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் போலார் மாலிகுல்ஸ். சார் யாரெல்லாம் போலார் மாலிகுல்ஸ்னா, அயான்ஸு, சுகரு, அமினோ ஆசிட்ஸு அண்ட் நியூக்ளியோடைட் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன், சுகர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மேரி செல் மெட்டபாலைட்ஸ்னா மெட்டபாலிசம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா ஒரு கெமிக்கல் உருவாச்சுன்னா அதான் மெட்டபாலைட்ஸ். இட்ஸ் நாட் மியர்லி பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, சில இடத்துல இப்போ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, யார் நம்ம அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இங்கே அமினோ ஆசிட் இருக்குது, ஓகே. அப்போ இங்கே தான் அதிகமாக அமினோ ஆசிட்ஸ் இருக்கா, உடனே பார்த்தா இந்த அமினோ ஆசிட் அப்படியே டக்குன்னு புல் பண்ணி நேச்சுரலாக இப்படி இந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இவனை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி போடணும், இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கன பிடிச்சி இப்படி தூக்கி போடணும், இல்லை லோவரில் இருக்கன பிடிச்சி இப்படி போடணும். அப்படி பிடிச்சி காட்டுறது தான், அது பிடிச்சி தூக்கி போகிறது தான் ஃபெசிலிட்டேட்டட். ஃபெசிலிட்டி ஒரு உதவியாளர்ன்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் த பட் நாட் மியர்லி பேஸ்ட் ஆன், நாட் மியர்லினா இதை கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. நாட் மியர்லினா வெறும் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல முடியாது, அதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இட் இஸ் டிபெண்ட் ஆன் சைஸ். இப்போ நான் திருப்பி ஒரு டயக்ராம் வரையறேன் பாரு. இதான் செல் வால், இதான் செல் வால், இது செல் மெம்பரைன், இது வந்து செல் மெம்பரைன். இந்த இடத்துல பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் மாலிகுல், ஸ்மாலர் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் பாஸ்டர். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுறாங்கன்னா, இதில் குட்டி குட்டியாக சில மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும். டேக் அன் எக்ஸாம்பிள், இங்கே பாரு, இங்கே இப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இதான் பிளாஸ்மா மெம்பரைன், இங்கே லோவர் கான்னா குட்டி குட்டி மாலிகுல்ஸ் எல்லாம் டக்குன்னு மூவ் ஆகி இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சொலிபிலிட்டி ஆஃப் மாலிகுல். லிப்பிட் சொலிபிள் சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி ரேப்பிட்லி பாசஸ் த்ரூ. எதுவும் இல்லைடா, இந்த செல் மெம்பரைன் இருக்காங்க பார்த்தியா, இந்த செல் மெம்பரைன் இருக்கலாம். இங்கே தான் ஜூம் இன் பண்ணி பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க, பைலிப்பிட் லேயர்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி, ஆக்சுவலி இந்த த்ரெட் மாதிரி போட்டிருக்கேன், ஆக்சுவலி அது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் லிப்பிடால மேடப் ஆஃப் ஆன மாலிகுல்ஸ். லிப்பிட்னா இதில் கொழுப்பு, எண்ணெய். அப்போது நான் கொண்டு வர அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்ஸ் லிப்பிட் நேச்சர், நான் கொண்டு வர மாலிகுல்ஸும் லிப்பிட் நேச்சர். தண்ணி இப்போ
எண்ணெயில் சில பொருள் கரையலாம், தண்ணியில் சில பேர் குறையலாம். லிப்பிட் நேச்சர் வந்து அழகாக இந்த பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி அழகாக வந்துடும். ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன். இதுவே வாட்டர் soluble சப்ஸ்டன்ஸாக இருந்தால் diffusion to passes through the membrane, they must be facilitate to passes through the membrane. இதுவே இந்த லிப்பிடுக்கு அகெயின்ஸ்டா இது வந்து லிப்பிடா இருக்குல்ல, இந்த லிக்விடுக்கு அகெயின்ஸ்டா வாட்டர்ன்ற மாதிரி. இப்போ எண்ணெயும் தண்ணியும் ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ஓகே, கீழே தண்ணி டென்சிட்டி அதிகமாக இருக்கும், எண்ணெய் மேலே டென்சிட்டி கம்மியாக இருக்கும், பிரிச்சிருப்பாங்க. இந்த லிப்பிடு இந்த வாலில் இருக்கிறது எல்லாமே லிப்பிட். இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வாட்டர் வரும்போது இதை ஒருத்தன் சேனல் மாதிரி ஒருத்தன் ஃபெசிலிட்டேட் பண்ணி தான் உள்ளே எடுத்து போடுவான். அதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டேட்னா ஒரு உதவியாளர், உதவி பண்ணுற மாதிரி சொல்கிறது. செல் டு செல் டிரான்ஸ்போர்ட். In facilitated diffusion, molecules cross the cell membrane with the help of special membrane protein. இப்போ இந்த மெம்பரைன்ல பைலிப்பிட் லேயர் இருப்பாங்க. இப்போ வெளியே இருந்து ஒரு லிப்பிடுக்கு நேச்சரா இருக்கும்போது தான் அப்படியே அழகா உள்ள இந்த லிப்பிட் நேச்சரோட பூந்து வருவான். இதுவே வாட்டரா, இப்போ இதுவே வந்து வாட்டரா ஒருத்தர் இருந்தான், இதுவே இப்போ வந்து வாட்டரா ஒருத்தர் இருந்தானா பூந்து வர முடியாது. இதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்பெஷலா ஒரு மெம்பரைன் உருவாச்சு இந்த இடத்துல. அது என்ன பண்ணுச்சு, இந்த வாட்டரை அழகா அப்படி உள்ள கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த வாட்டரால இந்த லிப்பிட் நேச்சர் மெம்பரைன்ல தாண்டி வர முடியாது. அதனால இதுக்கு பேர் தான் சேனல் புரோட்டீன் சொல்லுவாங்க. சேனல்னா ஒரு விஷயத்த ஒரு பைப் மாதிரி உள்ள பூந்து வருது, அது ஒரு புரோட்டீனேஷன். இது வந்து கரெக்டா மெம்பரைன். இந்த இடத்தெல்லாம் இத்தனை சேனல் இருக்கும். உள்ள வெளியே உள்ள இந்த மாதிரி மாறி வரும். It help of special membrane protein, transport protein without the expenditure of energy. இந்த புரோட்டீனுக்கு வந்து பார்த்தோன்னா ஏடிபி எனர்ஜி இருந்து சில ப்ரோட்டீன்லாம் என்ன பண்ணால் ஏடிபி யூஸ் பண்ணி ஏடிபியாக மாற்றும். அதோட பாஸ்பேட்டோட எனர்ஜி எடுத்து வெளியே இருக்கிற வாட்டரை உள்ளே கொண்டு வரும், உள்ளே இருக்கிற வாட்டரை கூட வெளியே வரும். அதான் அந்த மெம்பரைனில் டிரான்ஸ்போர்ட் ஆகாத முடியாத சில மாலிகல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏடிபி யூஸ் பண்ணும். ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா வித்தவுட் எக்ஸ்பென்னா ஏடிபி யூஸ் பண்ணாமலே அந்த வெளியே இருக்க வாட்டர் உள்ளே கொண்டு வரும், உள்ளே இருக்க வாட்டரை வெளியே தரும். There are two types of transport protein present in the cell membrane. They are channel protein and a carrier protein. They are channel protein or carrier protein. ரெண்டு விதமான இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்காங்க. இந்த சேனல்ல ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. இந்த சேனல்ல ரெண்டு விதமா 1, 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்கு. டைப் ஆஃப் மெம்பரைன் பெர்மியபிலிட்டி. A solution is made up of solute particles dissolved in the solvent. The permeability of the above components depend on the nature of the cell membrane which given below. என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு டப்பாவை ஒரு பீக்கர் எடுத்துக்கோ. அந்த பீக்கர்ல வந்து பார்த்தோன்னா அந்த பீக்கர்ல அங்கங்க சொல்யூட். இப்போ ஒரு சக்கரை எடுத்துக்கோ. சக்கரை இப்போ இதெல்லாம் வந்து சொல்யூட். இப்போ இந்த சொல்யூட் பார்த்தோன்னா இதுக்குள்ள நிறைய தண்ணி மாதிரி சால்வெண்ட் இருப்பாங்க. இந்த சால்வெண்ட்டோட கரைஞ்சிரும். இப்போ சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் நல்லா கரைஞ்சிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு சொல்யூஷனாக மாறிடுவாங்க. இந்த பீரியட்ல இந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த செல்லு அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸாக இருக்கிறத உள்ள கொண்டு வரும், வெளியே கொண்டு வரும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பர்மியபிள்னா உள்ளே விடாது. Inhibit the movement of both solvent and solute molecule. Example suberized and cutinized and lignite cell wall. என்ன பண்ணுனா இந்த செல் வால்ல சுபரின்ற ஒரு கெமிக்கல் செங்கல் மாதிரி ஒன்று, லிக்னின்ற ஒரு செங்கல் இருந்துச்சுன்னா, கியூட்டனைஸ் இருந்துச்சுன்னா அது சொல்யூட்டா இருந்தாலும் சால்வெண்டா இருந்தாலும் உள்ள இல்லைன்னா வெளியே விடாது. அப்படின்னு அதுக்கு பேர் இம்பர்மியபிள். சார் பெர்மியபிள்னா என்னன்னா தே அலோவ் த டிஃப்யூஷன் ஆஃப் போத் த சால்வெண்ட். பெர்மியபிள்னா சொல்யூட்டை உள்ள விடும், சால்வெண்ட்டையும் வெளியே விடும், உள்ள விடும், ரெண்டுமே பண்ணும். செமி பெர்மியபிள் அலோவ் த டிஃப்யூஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் பட் டு நாட் அலோவ் த பேசேஜ் ஆஃப் சொல்யூட் மாலிகுல். என்ன சொல்ல வராங்கன்னா செமி பெர்மியபிள்னா பாதி திறந்திருக்கும், பாதி திறந்திருக்காது. இது வழியா சால்வெண்ட் தண்ணி மாதிரி இருக்கிறது உள்ள வெளியேன்னு போயிட்டு வரும். ஆனா சொல்யூட்ன்றது உள்ள வெளியே போகாது. இதான் கீவேர்ட்.
do not allow the passage of solute but allow the solvent. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது படிச்சாதான். திருப்பி பாரு, இம்பர்மியபிள்னா ரெண்டுத்தையும் விடாது, ரெண்டுத்தையும் போத் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை விடாது. ஆனால் இதுவே பர்மியபிள்னா ரெண்டுத்தையும் விடும். செமி பர்மியபிள்னா வாட்டர் சால்வெண்ட்டை மட்டும் விடும், சொல்யூட்டை விடாது. செலக்டிவ் பர்மியபிள்னா all biomembranes allow the some solute to pass into addition of the solvent molecule. What is a selectable permeable? இங்க ஒருத்தன் கார்டு மாதிரி இருப்பான், ஒருத்தன் பாடி கார்டு மாதிரி இருப்பான். இவன் தான் பாடி கார்டு. இந்த பாடி கார்டு என்ன பண்ணுவார்னா, சில மாலிகுல்ஸை மட்டும் உள்ள அனுப்பி இப்போ உள்ள ஆல்ரெடி தண்ணிலாம் அதிகமாக இருக்கும் சால்வெண்ட், சில சொல்யூட்டை மட்டும் உள்ள அனுப்புவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிளாஸ்மோலெம்மா டோனோபிளாஸ்ட் மெம்பரைன் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். பிளாஸ்மோலெம்மா டோனோபிளாஸ்ட் வேக்யூலோட சேர்ந்தது. ஓகே, பிளாஸ்மோலெம்மான்றது இந்த சார்கோலெம்மா அந்த அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரைன்னு சொல்லுவாங்க. அண்ட் டோனோபிளாஸ்ட் அண்ட் மெம்பரைன் ஆஃப் செல் ஒரு செல்லுக்குள்ள இருக்க ஆர்கனல்ஸோட மெம்பரைன் கூட பார்த்தோம்னா சில சொல்லிட்டு உள்ள விடுறது, இது பண்ணுறது, அதான் செலக்டபிள் பர்மியபிள். சேனல் புரோட்டீன். சார் சேனல் புரோட்டீனா என்ன? இதான் ஒரு செல்லுனா அந்த செல்லில் சேனல் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் சேனல் ஆர் டனல். இப்போ இது அவுட் சைட், ஒரு செல்லுக்கு அவுட் சைட், இது வந்து இன்சைட். இப்போ அவுட் சைட் டு இன்சைட் ஒரு சில மாலிகுல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னா இங்கே ஒருத்தர் இருப்பான், இவன் தான் சேனல் மாதிரி இருப்பான், ஒரு பைப் மாதிரி. இது வழியா அந்த மாலிகுல்ஸ் உள்ளேருந்து வெளியிருந்து உள்ள சேனல் அண்ட் டனல் இந்த செல் மெம்பரைன் ஃபார் த ஈஸி பேசேஜ் ஆஃப் மாலிகுல் டு என்டர் த செல். இப்போ வெளியிருந்து உள்ள வர்றதும் உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கும் இந்த வெள்ளை கலரில் இருக்காங்க பார்த்தியா, இவங்க தான் அந்த சேனலாக ஆக்ட் ஆகுறாங்க, இல்லைனா டனலாக ஆக்ட் ஆகுறாங்க. இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா எய்தர் ஓப்பன் ஆர் ரிமைன் க்ளோஸ். இந்த கதவு மாதிரி இருக்காங்க பார்த்தியா, இவங்க வந்து எப்பவும் இப்படி திறந்து ஓப்பன்டாகவும் இருப்பாங்க, ஆர் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணி க்ளோஸ்டாகவும் இருப்பாங்க. நான் வெளியே பார்த்தோன்னா க்ளோஸ்டாகவும் இருப்பாங்க. தே மே பி ஓப்பன் இன் ஸ்பெசிஃபிக் மாலிகுல்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கதவு மூடி இருக்கா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மாலிகுல்ஸ் வந்தால் மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏன்ற மாலிகுல்ஸ் வந்தாங்களா ஓப்பன் பண்ணுவாங்க, பின்ற மாலிகுல்ஸ் வந்தா ஓப்பன் பண்ண மாட்டாங்க, சி வந்தா ஓப்பன் பண்ணுவாங்க. சில மாலிகுல்ஸ்க்கு மட்டும் தான் அந்த சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. சம் சேனல் புரோட்டீன் create the large pore in the outer membrane, example porin and aquaporin. சில சேனல்ஸ்லாம் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க, சேனல்ஸ் இருக்காங்க. இந்த சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா பெரிய ஓட்டையாக வச்சுருக்கோம். இந்த ஓட்டை வழியாக நிறைய மாலிகுல்ஸ் உள்ள வெளியேன்னு போகுமா, இந்த பெரிய சேனல் தான் போரின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொரு சேனல் இருப்பாங்க, தண்ணியை மட்டும் அலோவ் பண்ணும், அது அக்வாபோரின்ஸ். இப்போ நம்ம போரின்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓ இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சேனல், ஓப்பன் சேனல் சொல்கிறாங்களா? ஓகே, இப்போ நம்ம போரின்ஸை பற்றி படிக்க போகிறோம். போரின் இஸ் a large transported protein. இது என்னன்னா, ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லில் இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய புரோட்டீன், இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய புரோட்டீன் போரின்ஸ். இப்போ இந்த போரின் என்ன பண்ணும், ஃபவுண்ட் இந்த அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் பிளாஸ்டேட். இப்போ இந்த செல்லுக்குள்ள சில ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும், என்ன சொல்லுவாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. சில இதில் வந்துன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அண்ட் சில இது பார்த்தோன்னா பாக்டீரியா. இது மொத்தமாகவே பாக்டீரியா கூட எடுத்துக்கும். ஓகேவா, பாக்டீரியாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்காது, பட் நான் சொல்கிறேன் ஒரு பாக்டீரியா. இவங்க உடம்புலாம் ஸ்மால் மாலிகுல் டு பாஸ் த்ரூ த மெம்பரைன். இப்போ இந்த மாதிரி ஆர்கனிசம்லாம் வெளியே இருக்கிற இந்த குட்டி ஸ்மால் மாலிகுல்ஸ்லாம், இந்த குட்டி ஸ்மால் மாலிகுல்ஸ் அழகாக உள்ளே வந்துடுவாங்க. இங்கே கூட பார்த்தோன்னா இந்த இடத்துல சேனல் தான், இந்த வெளியேருந்து அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இங்கே பார்த்தோன்னா வெளியேருந்து உள்ளே போயிடுவாங்க, இல்லை உள்ளேருந்து வெளியே போவாங்க. இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. அக்வாபோரின்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா, வாட்டர் சேனல் ப்ரோட்டீன்ஸ் எப்படி இந்த பிளாஸ்மா மெம்பரைன். நீ எந்த செல் எடுத்தாலும் அவுட்டரில், இப்போ பிளான்ட் செல் எடுத்தோன்னா அவுட்டர் செல் வால், இன்னர் வந்து செல் மெம்பரைன் சொல்லுவாங்க. இந்த செல் மெம்பரைனில் குட்டியா இந்த இடத்துல ஒரு சேனல் இருப்பாங்க, அந்த சேனல் வழியா தண்ணி ரெகுலேட் ஆகும். இட் ரெகுலேட் த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். உள்ளேருந்து வெளியேருந்து உள்ள வாட்டர் மேசிவ் வால்யூம்னா தண்ணி மட்டுமே உள்ள வெளியேன்னு போயிட்டு வரதுக்கு ஒரு சேனல் இருக்குது, அது வழியாக தண்ணி ஈஸியாக. இது போரின் வழியாக போனால் போகாது. இது அக்வாபோரின் வழியாக நிறைய மேசிவ் அமௌண்ட் வந்து போகும்.
plant contain a variety of aqua protein. Over 30 type of aquaporins are பிளான்ட்டோட செல்லுல 30 வகையான வித்தியாசமா இருக்கிற அந்த சேனல் அக்வா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், கரண்ட்லி தே ஆர் ஆல்சோ ரெகக்னைஸ்ட் டு டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டேட். முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் மட்டும்தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். யாரு? அந்த அக்வா ப்ரோட்டீன் சொன்னாங்க. அக்வா ப்ரோட்டீன்ல அக்வா போரின். ஆனா இப்போ வாட்டர் மட்டும் பண்ணல, அது கூட கிளிசரால் பேசிக் யூனிட் ஆஃப் சிம்பிள் லிப்பிட் and urea, nitrogenous waste, CO2, ammonia, metalloids, reactive oxygen species in addition to the water கூட இந்த எல்லா விஷயமும் அந்த போரின்ஸ் மூலியமா, அதுவும் அக்வா போரின்ஸ் மூலியமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. they increase the permeability of the membrane. இப்பதான் பார்த்தோம் what is mean permeability of the membrane to the water னா, உள்ள இங்க வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூட்டை உள்ள கொண்டு வருது. இந்த மாதிரி உள்ள கொண்டு அந்த சொல்யூட் எல்லாத்தையும் கொண்டு வருது. இது பண்றது தான் பெர்மியபிலிட்டி. இந்த போரின் சொல்லியா வாட்டர் மட்டும் உள்ள வருதுல, நிறைய சொல்யூட்டும் உள்ள வருது. அதுதான் பண்றாங்க. they increase the permeability of membranes to the water, and they confer the draft and salt tolerance. இப்போ இந்த மாதிரி செல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய தண்ணி பற்றாக்குறையா இருக்கு, சால்ட் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் அதை டாலரேட் பண்றதுக்கு அந்த ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும், அந்த ஒவ்வொரு செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன்ல இந்த அக்வாபோரின்ஸ் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேரியர் புரோட்டீன். இந்த கேரியர் புரோட்டீன்னா என்ன? கேரியர் புரோட்டீன் இஸ் ஆக்ட் ஆஸ் அ வெஹிக்கிள் டு கேரி த மாலிகுல்ஸ். இது எதுவும் இல்லடா, ஒரு செல் இருக்குன்னா ஒரு செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு சேனல் இருப்பாங்க. இந்த சேனல் என்ன பண்ணா வெறும் கேட்டு மட்டும் இருக்காம இந்த இடத்துல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை இங்க அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகாம இந்த கேட்ல இருந்து இந்த கேட் வரைக்கும் அது கூடயே கொண்டு வரும். அது கேரியர் புரோட்டீன் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த மெம்பரேன் டு த இன்சைட் ஆஃப் த செல் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகே, டியூ டு த அசோசியேட் வித் த மாலிகல்ஸ் to be transported, the structure of carrier protein get modified until the disassociation of the molecules. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் இவ்வளோ பெரிய சேனல் வரைகிறேன். இந்த சேனல்ல இந்த இடத்துல போய் அந்த எக்ஸ்ன்ற மாலிகுல் ஒட்டிக்கிச்சுன்னா அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரி உருமாற்றம் மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இந்த இடத்துல வரும்போது அது உருமாற்றத்தை மாற்றி இப்போ இந்த எக்ஸ் மாலிகுலை உள்ள செலுத்தி விட்டுரும். ஓகே, அண்ட் தேர் ஆர் 3 type of carrier protein. என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி கேரியர் புரோட்டீனை 3ஆ பிரிப்பாங்க. ஒரு மாலிகுல்ஸ் ஒரே டைரக்ஷன்லேயே போகுதுன்னா அது யூனிபோர்ட். இதுவே 2 மாலிகுல் சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் போடுச்சுன்னா அது சிம்போர்ட். சிம்னா சேர்ந்து போகிறது. ஆன்டிபோர்ட்னா ஒரு மாலிகுல்ஸ் இப்படி போனாலும் இன்னொரு மாலிகுல்ஸ் இப்படி போனாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போவாங்க. அதை மீன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது யூனிபோர்ட். ஃபர்ஸ்ட் யூனிபோர்ட். திஸ் மாலிகுல்ஸ் a single type of movement across the membrane independent of the other membrane in one direction. ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா அது வந்து உள்ளேருந்து வெளியே போகலாம், வெளியேருந்து உள்ளே போகலாம். அப்படி போகும்போது அந்த போரின் வழியாக ஒரே டைரக்ஷன் தான் போகணும். ஒன்று இப்படி இல்லைன்னா இப்படி. ஓகேவா? சிம்போர்ட் அண்ட் கோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இதான் அந்த போரின்ஸ்னா, இதான் அந்த போரின்ஸ் ஆர் எனி சேனல்னா அட் அ டைம்ல 2 பேர் ஒரே மாதிரி உள்ள போவாங்க. அட் அ டைம் 2 பேர் வேற வேற மாலிகுல்ஸ் கூட போவாங்க. இன்டிகிரல் மெம்பரைன் புரோட்டீன் தட் சைமல்டேனியஸ்லி ட்ரான்ஸ்ஃபர் த 2 type of movement, 2 type of molecules across the membrane in the same direction. 2 molecules ஏன்ற மாலிகுல்ஸும் பின்ற மாலிகுல்ஸும் அதே மாதிரி ஏன்ற மாலிகுல்ஸும் வேணும் ஒரே டைரக்ஷன். ஆனால் இங்கே எப்படியாது ஏ ஒருத்தன் பி ஒருத்தன் தனித்தனியாக தான் போவோம். ஓகே, இதுவே ஆன்டிபோர்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாலிகுல்ஸ் ஒரு டைரக்ஷன்ல போகலாம், இன்னொரு மாலிகுல்ஸ் இன்னொரு டைரக்ஷன்லையும் போகலாம். ஓகேவா? சைமல்டேனியஸ்லி டூ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகலாம். ஒருத்தன் உள்ள போகலாம், ஒருத்தன் வெளியே போகலாம். ஒரே டைம்ல கூட அந்த சேனல்ல போகலாம். டிஸ்கவரி அக்வாபோரின்ஸ் மாதிரி நம்ம பிளான்ட்ல 30 வகை இருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா பீட்டர் அகேரி டிஸ்கவர் த வாட்டர் போர் அக்வாபோரின் இந்த ஆர்பிசின்றது நம்மளோட லைக் ரெட் பெட் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்காது, பைகான்கே ஷேப்ல இருக்கும். இதுல இந்த அக்வாபோரின்ஸ் இருக்கும். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை உள்ள கொண்டு வரும். இதை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நோபல் பிரைஸ் வந்து 2023ல கொடுத்துருக்காங்க. 23ன்னு சொல்லிட்டேன், 2003ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். The main disadvantage of the passive transport is like diffusion is a lack of control over the transport of selective molecules. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா
ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் இங்கே தான் அந்த சேனல் இருக்காங்க, இங்கே தான் அந்த சேனல் இருக்காங்க. ஓகேவா? சேனல்னா யார் உள்ளே போகணும் யார் வெளியே போகணுன்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஆனால் இதில் டிஃப்யூஷன்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா இப்போ யாரெல்லாம் லிப்பிட் லவ்விங்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகிடும். அப்போ மூவ் ஆகும்போது இது இப்போது எக்ஸ்ன்ற ஒரு மாலிகுலை மட்டும்தான் மூவ் பண்ணும், ஏபின்ற மாலிகுல்ஸை மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ட்ரோலே இருக்காது. ஏபி மாலிகுல் இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் லோவர் கான்சன்ட்ரேஷன். அதான் லைக் டிஃப்யூஷன் இப்படி தான் நடக்கும். ஓகே, ரேண்டமாக நடக்கும் எல்லா டைரக்ஷனும். தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் த செல். நீயே பாரு, எக்ஸ்ன்ற மாலிகுல் உள்ள விழுந்தா நல்லது, ஏபின்ற ஒரு மாலிகுல் விழுந்தா ஹார்ம்ஃபுல், கேடு விளைவிக்கிற இடம் அந்த செல்லுக்கு. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் த செல்ஸ். ஃபார் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன் த டிஃப்யூஷன் ப்ராசஸ். எப்படி அது உள்ளே வந்துச்சு? ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் வந்துச்சு. அப்போ வெளியே அந்த கெமிக்கல் ஹையர் கான்சன்ட்ரேஷன் செல்லுக்குள்ள லோவர் கான்சன்ட்ரேஷன் செல்லே பாதிக்கப்பட வச்சிடும். And but the selective property of cell membrane has great control over the entry and exit of molecule. இதுவே பாசிவ்ல டிஃப்யூஷன்ல ஹையர் டு லோவர் வந்தா கூட இங்க ஒருத்தன் பேரிகேட் மாதிரி ஒருத்தன் செக் பண்ணி இவனை மட்டும் அனுப்புனானா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் a entry of molecule. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம பாசிவை ஃபுல்லா முடிச்சிட்டோம், பாசிவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாசிவ் ஆல்சோ ஈஸி, passive also easy. 1 minute. இப்போ நம்ம 41 ஸ்லைட் கிட்ட முடிச்சிருக்கோம். 41 ஸ்லைட் கிட்ட முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே, முடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போனால் எனர்ஜி ஏடிபியை யூஸ் பண்ணாமல் போச்சுன்னா அது பாசிவ். ஆனால் லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் எனர்ஜியை யூஸ் பண்ணி போனால் அது ஆக்டிவ். பார்த்தலாம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் என்ட்ரி ஆஃப் மாலிகூல்ஸ் அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் கிரேடியன்ட். இந்த கிராவிடேஷனல் சொல்லலாம், இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்லலாம். கிராவிடேஷன் தான் எப்பவுமே அந்த கிராவிட்டியை நோக்கி மூவ் ஆகும், டுவர்ட்ஸ் கிராவிட்டி. அங்கே இங்கே பாருங்க மாலிகூல்ஸ் எப்படி மூவ் ஆகும்? ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்தால் லோவர் மூவ் ஆகும், எனர்ஜி இல்லைனா கூட. ஆனால் இங்கே லோவர் டு ஹையர் மூவ் ஆகும். இதான் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது வந்து அப்பில் ப்ராசஸ். இப்போ மேலே ஏற சொல்லுவாங்க, இறங்குது வந்து கிராவிட்டியை நோக்கி கான்சன்ட்ரேஷனை நோக்கி கூட சொல்லலாம். மேலே ஏறது இதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அதுவும் என்ன மாதிரி எனர்ஜினா ஏடிபி தேவைப்படும். The passive transport uses kinetic energy of molecules. அது என்ன சார் கைனட்டிக் எனர்ஜி மாலிகுல்னா? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து மாலிகூல்ஸ் அப்படி மூவ் ஆகும்போது அந்த மாலிகூல்ஸோட கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகிடும். இதுக்கு எனர்ஜி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏடிபி தேவை இல்லை. ஓகே, வேறஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துச்சு அது பாசிவ். இதுவே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா செல்லுலார் எனர்ஜி மூவ் தென் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஃபுட் மாலிகூல்ஸும் ஓட்டுவும் சேர்ந்து உடஞ்சி நம்மளுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இதான் செல்லுலார் எனர்ஜி. இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி செல்லுக்குள்ளேயும் பார்த்தோன்னா செல்லுக்கு வெளியும் ஹையர் டு லோவர் இப்படி இருந்தாங்க, இல்லை லோ டு ஹை இருந்தாங்கன்னா லோ டு ஹைலேருந்து அது பேர் லோட்லேருந்து ஹை வரைக்கும் இப்படி மூவ் ஆகுது. பேர் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். வேணும்ட்டே இங்கேருந்து இவனை புஷ் பண்ணுறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்குள்ளேருந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஏடிபியை யூஸ் பண்ணி லோ டு ஹையருக்கு புஷ் பண்ணி கொண்டு வரும். இது வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். The transport protein discussed in facilitated diffusion. Transport protein to discuss in the facilitated diffusion. Also transport ions and molecules can transport ions and molecules against the concentration gradient with the expenditure of cellular energy as an active process. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஃபெசிலிட்டேட்டட் ப்ரோட்டீன்ற ஒரு டாபிக் படித்தோம் ஞாபகம் இருக்கா பாசிவ்ல? இதில் போரின் அக்வா போரின் அப்படிலாம் இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? போரின் அக்வா போரின் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகூல்ஸை லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணாங்க, ஹையர் கான்சன்ட்ரேஷனை லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணாங்க. ஆனால் அதே அக்வா ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறத ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க, லோவர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபியை யூஸ் பண்ணி. முன்னாடி அதே போரின் அக்வா போரின் ஏதாவது சேனல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணாங்க, அப்போ எனர்ஜி தேவையில்லை.
ஆனா இதுவே சில புரோட்டீன் வந்து பார்த்தோன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தோன்னா அதே ப்ரோட்டீன்ஸே பார்த்தோன்னா பேர் அவங்க என்ன டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் டிஸ்கஸ் இந்த ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன் தே கேன் ஆல்சோ அப்போனா அதே ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ப்ரோட்டீன் அயான்ஸையும் மாலிகூல்ஸையும் அகெயின்ஸ்ட் த கிரேடியன்ட்ல கொண்டு வருவாங்க வித் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் சொல்றாங்க. பம்ப்ஸ் யூஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி. சார் அது என்ன சார் பம்ப், ஏன் இதுக்கு வந்து பம்ப்னு பேர் வைக்கிறாங்க சார் அப்படின்னா, யூஸ்வலா மாலிகூல் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆகும். இங்க அதிகமா மாலிகூல்ஸ் இருக்கும், இங்க கம்மியா இருக்கும், அதனால இப்படி மூவ் ஆகும். ஆனா அதே சேனல் வந்து பார்த்தோன்னா அதே சேனல் சில மாலிகூல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன் மூவ் பண்ணிவிடும். பிடிச்சி தானே இழுத்து விடும், பிடிச்சி பம்ப் பண்ணி அடிச்சு விடும். அதனால அதை பம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவன் சைடில் எனர்ஜியை யூஸ் பண்ணுவான். இந்த கடைசி பாஸ்பேட் ஏடிபின்றது 3 பாஸ்பேட் இப்படி இருக்கும். அதில் அந்த 3வது பாஸ்பேட் பாண்டை உடைக்கும் போது ஏடிபியாக மாறும். அந்த 3வது பாஸ்பேட்டில் எனர்ஜி இருக்கும், அதை யூஸ் பண்ணி லோவர்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும். ஓகே, drive the thermodynamically uphill the transport of ions and molecules. The pump action is example of active transport. இது NAK பொட்டாசியம் பம்ப் இல்லை பொட்டாசியம் சோடியம் பம்ப் தியரின்னு சொல்லுவாங்க. இது இதில் நியூரான்ஸில் இந்த சோடியம் பொட்டாசியம் உள்ள இழுத்து போகிறது உள்ள வெளியன் மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வேணால் ஒரு சின்னதாக ஒன்று பார்த்தலாமா? சிம்பிள் டிஃப்யூஷன் ஃபிசிக்கல், ஏன்னா ஹையர் டு லோவர். ஆனால் ஃபெசிலிட்டி டிஃப்யூஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அனலைஸ் பண்ணி போவோம். ஆக்டிவும் கெமிக்கல் ரியாக்ஷன் அனலைஸ், ஏன்னா லோ டு ஹை போகுதுல. ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் மெம்பரைன் ப்ரோட்டீன் தேவையில்லை, இதுக்கு தேவை ஏன்னா இந்த ப்ரோட்டீன் தான் உள்ளே வெளியே அனுப்பிவிடும். செலக்டபிள் ஆஃப் மாலிகுல் தேவையில்லை, தேவை. சேச்சுரேஷன் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு இருக்குது. அம்பிள் டிரான்ஸ்போர்ட் இவங்க. எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் இவங்க. சென்சிட்டிவ் இன்ஹிபிட்டர். ஓகே, இதெல்லாம் ஈஸிடா, இதெல்லாம் தேவையில்லடா. இது தேவையில்லம்மா. வாட்டர், இப்போ நம்ம வாட்டரை பற்றி படிக்க போகிறோம். வாட்டர் பிளே த எசென்ஷியல் ரோல் இன் த லைஃப் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் ரொம்ப அவசியம். அதுவும் அது உயிர் வாழ்கிறதுக்கு பேசிக்காகவே வாட்டர் தேவை. ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப தேவை. த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட். என்ன சொல்கிறேன்னா, பிளான்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுமே செல்லு சுருங்கணுமா விரியணுமா அந்த இப்போ ஒவ்வொரு செல்லுமே சுருங்கிடுச்சுன்னா அந்த பிளான்ட் மொத்தமாகவே ஒரு மாதிரி சுருங்கிடும். இதுவே ஒவ்வொரு செல்லுக்குமே தண்ணி அதிகமாக இருந்தால் ஆஸ்மோசிஸ் டர்ஜிட் ப்ரெஷர்னால நல்லா வீங்க ஆரம்பிக்கும். பார்க்க அந்த ஸ்டெம்மும் அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது வெளிப்படையாகவும் உள்படையாகவும் அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரை இது பண்ணுறது யாருன்னா நம்ம புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசமில் 60 எதுவும் இல்லைடா, ஒவ்வொரு செல்லை எடுத்தோன்னா அந்த செல்லில் இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நியூக்ளியோபிளாசம், ஆர்கனல்குள்ளே இருக்கிற தண்ணி, அதை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசம். இது சைட்டோபிளாசமையும் ஆர்கனல் பிளாசம் எக்ஸ்பெஷலி நியூக்ளியஸ் சொன்னால் தான் அதான் புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம் முக்கால்வாசி இருக்கிறது தண்ணி தான். ஓகே, அதனால தான் வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட்னுவாங்க. கரையிற தன்மை லைக் சில சால்யூட்டை சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் கெட் டிசால்வ்ட் இன் இட். அந்த ஒரு வாட்டரில் தான் முக்காவாசி சொல்யூட்டுன்னுவாங்க. இப்போ சக்கரைன்றது ஒரு சொல்யூட், தண்ணின்றது சால்வெண்ட். போட்டால் அந்த தண்ணியில் கரையுதா? அதே தண்ணி சால்வெண்ட்டில் உப்பு போடுறோம், உப்பும் கரையுதா? அதே தண்ணியில் மசாலா போடுறோம், மசாலா கரையுதா? அப்போ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை அந்த தண்ணி தான் கரைக்க வைக்குது. ஏன்னா ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் அசென்ட் ஆஃப் சார். அது என்ன சார் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த்னா, இப்போது கீழே எப்படி வாட்டர் இருக்குன்னா, வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா, அந்த வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் கொஹென்சிவ் போஸ் இருக்கும். இது மூலிமா அந்த வாட்டர் மாலிகுலை இப்படி ஆட்டினா கூட பார்த்தோன்னா அது வந்து உடையாது. அதான் அந்த டென்சில் ஸ்ட்ரென்த். அது இருக்கிறதுனால கீழே இருந்து அந்த வாட்டர் மாலிகுலை மேலே அழகாக கொண்டு போகுது. இதுக்கு பேர் தான் அசென்ட் ஆஃப் சாப். அசென்ட் ஆஃப் சாப் யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? ஜைலம் டிஷ்யூ பண்ணுவாங்க, நான் முன்னாடியே சொன்னேன். அடுத்தது வாட்டர் மெயின்டைன் இன்டர்னல் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட் as well as turgidity of the plant. என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிளான்ட்டுக்குள்ள நம்ம ஜைலம் மூலிமா வாட்டர் வந்து ரூட்லேருந்து அப்படியே மேலே போகுது. இப்படி போகிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு ஒரு குளிர்ச்சி, டெம்பரேச்சரும் கம்மியாகுது, இன்டர்னல் டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு செல்லும் இதை கொண்டு போகும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணி கிடைக்குதா? அப்போ ஒவ்வொரு செல்லும் வீங்க ஆரம்பிக்குதுல, அது உள்ள வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகுது பற்றியா? அதான் டர்ஜிடிட்டி, அதுவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ். கொலாய்டல் சிஸ்டம் such as gum, starch, protein, cellulose, agar, gelatin
when placed in the water will absorb a large volume of water and swell up. என்ன சொல்ல வராங்க? Colloidal systems such as gum, starch, protein, cellulose, agar, gelatin when placed in the water will absorb a large volume of water and swell up. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில கம்மு, ஸ்டார்ச், புரோட்டீன், அகார், ஜெலாட்டின் இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா அந்த வாட்டர் அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஜெல் மாதிரி நல்லா பெருசா வீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் இம்பைபேஷன் அந்த ஃபினாமினா இஸ் இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த ஸ்டார்ச்சை போட்டால் அந்த சுற்றி உள்ள வாட்டர் எல்லாத்தையும் உறிஞ்சி ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகுதுல்ல, எதோட ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸில் பச்சை பயிர் எடுத்துக்கோ, நம்ம பச்சை கிரீன் கிராம் அதை போட்டால் அந்த வாட்டர் அப்சர்வ் ஆகி கொஞ்ச நேரத்துல இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சது பாரு, அதை தான் இம்பைபேஷன் சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான் ஸ்வெல்லிங் ஆஃப் ட்ரை சீட். ஒரு பீக்கரை எடுத்துட்டேன்னா அந்த பீக்கருக்குள்ள நிறைய தண்ணி இருக்கு. இதுக்குள்ள ஒரு சீடை போட்டோன்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த சீட் அதோட ஷேப்பை பெருசாக்கிடுது. இதுக்கு பேரு தான் இம்பைபேஷன். ஆனா இது ஒரு க்ரோத்ன்னு கேட்டா இது ஒரு க்ரோத் கிடையாது. த ஸ்வெல்லிங் ஆஃப் வுடன் விண்டோ, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஜன்னல் இருக்கு பார்த்தியா, அந்த ஜன்னல் கூட மழை பெஞ்சா ஒரு மாதிரி உப்பும், டேபிள்ஸ் கூட அங்கங்க வீங்கும், டோர்ஸ் வீங்கும். இதுக்கு பேரு அந்த 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 என்விரான்மெண்ட்டை சுற்றி ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடை சுற்றி வந்து பார்த்தோன்னா மழை எப்போவுமே நல்லா பேஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை நல்லா ரெய்னி சீசன்ஸ் நல்லா நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த மரக்கட்டையில் இருக்க அந்த வுட்டெல்லாம் கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். அந்த காற்றுல இருக்க ஈரப்பத்தை உறிஞ்சி வளர ஆரம்பிக்கும், லைக் ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிக்கும். அதான் இம்பைபேஷன். The power of imbibation in olden days small wooden plugs were inserted in the crevice of the rocks. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய மலை இருக்கு, இப்போ ரஜினி படம்லாம் பார்த்தோன்னா கல் எடுத்து கஷ்டப்பட்டு உடைப்பாரு, இந்த இடத்துல ஒரு பிளவு மாதிரி இருக்கும், இந்த பிளவுல ஒரு வுட்டை இந்த மாதிரி செலுத்தி விட்டுருவாங்க. இப்படி வுட்டை அந்த வுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அப்படி ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஆட் ஆகும்போது என்ன ஆகும், இப்படி இருந்த வுட்டு கொஞ்சம் இப்படி பெருசாகிடும். அப்போ பெருசாகும் போது இந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆகி அந்த கிராக் என்ன ஆகும்னா நல்லா டீப்பாக போய் இந்த ரெண்டு ராக்கும் பார்த்தோன்னா உடஞ்சிரும். இப்படி உடஞ்சிரும். ஓகே, இதுதான் அப்போ பண்ணினாங்க. Okay, due to the imbibation, the volume of wooden plug increase and cut off the rock precisely. The gluten from the wheat can take up and much 300% of its own weight. என்ன சொல்றான்னா, ஒரு கோதுமையில குளூட்டன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டோட முக்கால்வாசி 300 gluten from the wheat can take as much of 300 of the. அது என்னன்னா, வீட்டில் குளூட்டன்ற ஒரு மாலிகூல்ஸ் இருக்கு. அந்த வீட்டை நம்ம தண்ணிக்குள்ள போட்டால் அது வீட்டு கொஞ்சம் வீங்குது, கொஞ்சம் இதாகுதுன்னா அந்த குளூட்டன் வந்து அதோட வெயிட்டை தாண்டி 300 மடங்கு வெளியே இருக்க வாட்டர்ஸை அப்சர்வ் பண்ணி வெயிட் அதிகமாக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் டியூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் சீட், அது என்ன சார் ஜெர்மினேஷனா, ஒரு சீடு வந்து இப்படி துளிர் விடும் தெரியுமா, பிளமியூல் ரேடிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பிளமியூல், இதுதான் ஸ்டெம்மை தரும், இது வந்து ரேடிக்கல், இது வந்து ரூட்டை தரும், இப்போ இதான் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. இந்த டைம்ல இம்பைபேஷன் இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த சீட். ஏன்னா அப்போ என்ன ஆகுனா, சீட் இப்படி இருந்தது கொஞ்ச நாள் அப்படி தடி ஆகிடும். பார்த்துருக்கியா, பச்சை பயிரை தண்ணியில் முக்கி வச்சுன்னா ஒரே நாள் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ லீட்ஸ் டு பர்ஸ்டிங் ஆஃப் த சீட் கோட். அப்படி வீங்கும் போது பார்த்தோன்னா இந்த சீடை சுற்றி ஒரு சீட் கோட் இருக்கும். இந்த சீட் கோட் வந்து பார்த்தோன்னா டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிடும். அப்படி உடையாடும்போது உள்ள இருக்கிற துளிர் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்பிங் த வாட்டர் பை ரூட் இனிஷியல் லெவல். அந்த சீட் கோட் உடையிறதுனால உள்ள இருக்கிற ரூட்ஸ் வந்து ஈஸியாக நல்லா ரூட் ஆட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரூட் வந்து மண்ணில் இருக்க தண்ணியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க, பார்ப்போமா? எஸ், கலெக்டிங் 5 grams ஆஃப் த கம் ஃப்ரம் த ட்ரம்ஸ்டிக் ட்ரீ ஆர் பேம்பூ ட்ரீ. முருங்கா மரத்துலேருந்தும் மூங்கில் மரத்துலேருந்தும் ஒரு கம்மை எடுங்க. ஆர் ஆல்மண்ட் ட்ரீ, பாதாம் மரத்துலேருந்தும். immersed in the 100 ml of water after 24 hours. ஒரு பீக்கரில் 100 ml ஆஃப், ஓகேவா, 100 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பாதாம் பிசுன்னு, முருங்கை மரத்தோட பிசுன்னு,
மூங்கில் மரத்தோட பிஸ்டனை ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் 24 hours 24 மணி நேரம் கழிச்சு டிஸ்கஸ் த ரிசல்ட் வித் த டீச்சர். என்ன ஆகும்னா அந்த வாட்டர் அந்த கம்மு நல்லா உறிஞ்சு இந்த ஜிகிர் தாண்டெல்லாம் குடிச்சு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒன்று போடுவாங்க. ஆக்சுவலி தண்ணியை வந்து அப்படியே உறிஞ்சி ஒரு மாதிரி ஜெல்லி சப்ஸ்டன்ஸாக மாற்றும். அது ஜெல்லி சப்ஸ்டன்ஸாக மாற்றும். அதை வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு இம்பைபேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட்டர் பொட்டான்ஷியல். அது என்ன சார் வாட்டர் பொட்டான்ஷியல் சொல்கிறாங்க? வாட்டரோட இப்போ எனக்கு ஒரு பொட்டான்ஷியல் இருக்குன்ற மாதிரி வாட்டர் பொட்டான்ஷியல் வாட்டரால் என்னென்னலாம் பண்ண முடியும் அதை மாதிரி சொல்கிறாங்க. It a concept of water potential is introduced in 1960 by Slater and Taylor. Water potential is potential energy of water in the system compared to the pure water. என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்க ஒரு சிஸ்டம், அதில் ஒரு பியோர் வாட்டரை கம்பேர் பண்ணி இப்போ நீ பாரு இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து 50% இருக்கு, மீதி 50% வந்து பார்த்தோன்னா 50% சால்வெண்ட் இருக்கு, 50% சொல்யூட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த சிஸ்டமில் என்ன இருக்குது எதை வச்சு சொல்லுவாங்க? இந்த பியோர் வாட்டரை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் வாட்டர் பொட்டான்ஷியல். வாட்டர் பொட்டான்ஷியல் இஸ் அ பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் இன் அ சிஸ்டம் கம்பேர்ட் டு த பியோர் வாட்டர் when both temperature and pressures are kept at the same. என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சரும் அதே லெவலும் ப்ரெஷரும் அதே லெவலில் இருக்கும்போது இந்த சிஸ்டமில் பியோர் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் மாறி இருக்கோ அதான் வாட்டர் பொட்டான்ஷியல். இட் இஸ் ஆல்சோ a measure of how free water molecules can move in the particular environment or system. இப்போ இதுக்குள்ள வாட்டர் மாலிகுல் தானே சால்வெண்ட் சொன்னேன். இந்த வாட்டர் மாலிகுல் வந்து பார்த்தோன்னா எப்படி இந்த சிஸ்டமில் ஃப்ரீயாக மூவ் பண்ணி போகிறாங்க. பியோர் வாட்டரில் வாட்டர் மட்டும்தான் இருப்பாங்க, அதனால் ஃப்ரீயாக அது மூவ் ஆகும். இதுவே ஒரு சிஸ்டமில் வாட்டர் அண்ட் சொல்யூட் இருக்கும்போது அது மூவ்மெண்ட் வந்து எப்படிலாம் எங்கேஜ் ஆகுது, மூவ்மெண்ட் அவ்வளோ இருக்காது. அப்போ வாட்டர் பொட்டான்ஷியல் வேல்யூ கம்மியாக இருக்கும். இதே பியோர் வாட்டரில் வாட்டர் பொட்டான்ஷியல் அதிகமாக இருக்கும். தட் இஸ் அ வேல்யூ இஸ் 1. நம்ம பார்க்கலாம் வாட்டர் பொட்டான்ஷியல். வாட்டர் பொட்டான்ஷியல் டினோட்டட் பை a Greek symbol that is pi. Do இதான் அந்த symbol. Okay. Measured in the Pascal PA. Okay. A standard temperature at the standard temperature. Okay. ஒரு 35 degrees சும்மா வச்சுப்போம். 35 degree temperature. இது சும்மா ஒரு ஸ்டாண்டர்ட். The water potential of pure water is 0. இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோ. அந்த பீக்கர்ல பியோர் வாட்டர் இந்த பியோர் வாட்டருக்கு இப்போ இதில் பார்த்தோன்னா வாட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இதுக்குள்ளே பார்த்தோன்னா வாட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா H2O இருக்கு பார்த்தியா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம் ஒரு கரெக்டான ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில். அடிஷன் டு த சொல்யூட். இப்போ இந்த வாட்டர் இப்போ என்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 5 வாட்டர் இருக்குது. இப்போ நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன். இதான் சொல்யூட் ஒரு 3 சொல்யூட் ஆட் பண்ணுறேன். addition of solute to the pure water decrease the kinetic energy, thereby decrease in the water potential. இப்போ இந்த 3 சொல்யூட் ஆட் பண்ணனே இது இவன் கூட போய் ஜாயின் ஆயிட்டான், இவன் கூட போய் ஜாயின் ஆயிட்டான், இப்போ இவன் கூட ஜாயின் ஆயிட்டான். அப்போ பார்த்தனா இந்த 3 பேர் எதில் காட்ட இந்த 3 வாட்டர் இருக்கு பார்த்தியா, இந்த 3 வாட்டரோட கைனடிக் எனர்ஜி குறையுது, மீதி 2 மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கு. அப்போ பியோர் வாட்டராக இருக்கும்போது இந்த 5 பேருமே ஃப்ரீயாக இருந்தாங்க, கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு. இப்போ அதில் 3 பேர் வந்து சொல்யூட்டோட சேர்ந்தது சொல்யூஷனாக மாறும்போது மீதி 2 ஃப்ரீ வாட்டர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ கைனடிக் மொத்த வாட்டரோட சிஸ்டமோட கைனடிக் வாட்டர் பொட்டான்ஷியல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. கம்பேரிட்டிவ்லி a solution always a lower water potential than ஒருத்தன் பியோர் வாட்டராக இருக்கும்போது அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இதுவே அதில் வந்து ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணோன்னே 2 சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்து சொல்யூஷனாக மாறும்போது அந்த பியோர் வாட்டரை விட அந்த சொல்யூஷனோட வாட்டர் பொட்டான்ஷியல் ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்ல வராங்க. ஈஸி. A group of cell with a different water potential gradient is generated. Water will move from higher water potential to lower water potential. Higher water potential na higher water potential na இந்த இடத்துல வாட்டர் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, யாருக்கிட்டயும் கம்பைன் ஆகாம
பியோர் வாட்டராக இருப்பாங்க. ஓகே, இதுவே லோவர் வாட்டர் பொட்டான்ஷியல்னா என்ன, அந்த வாட்டர் எல்லாம் பார்த்தோன்னா யார் கூடயாவது சொல்யூட்டோடையோ யார் கூடயாவது வந்து கம்பைன் ஆகியிருப்பாங்க. அப்போ சில வாட்டர் மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ எப்போவுமே இங்கேருந்து இங்கே தான் மூவ் ஆகும். ஃப்ரீயாக இருக்கிற வாட்டர் தான் யார் கூட எங்கேஜ் ஆகி இதாகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, வாட்டர் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் வாட்டர் பொட்டான்ஷியல் டு லோவர் வாட்டர் பொட்டான்ஷியல். நம்ம என்னென்னு பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாகவே இருக்குது, ஒவ்வொன்றாவே பார்த்தலாம் நம்ம. ஓகே, வாட்டர் பொட்டான்ஷியல். Water potentials can be determined by solute concentration or solute potential or pressure potential. By correlating two factor, water potential is written as. எதுவும் இல்லை, ஒரு வாட்டர் பொட்டான்ஷியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சொல்யூட் பொட்டான்ஷியல் தேவை, ப்ரெஷர் பொட்டான்ஷியல் தேவை. சொல்யூட் பொட்டான்ஷியல், சொல்யூட் யார் யாருக்குள்ளே சேரணும், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்களோ அது கூட வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் பொட்டான்ஷியலும் தேவை. இந்த ரெண்டும் சேர்த்து சொன்னால் தான் வாட்டர் பொட்டான்ஷியல். வாட்டர் பொட்டான்ஷியல் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டான்ஷியல், ப்ரெஷர் பொட்டான்ஷியல். இது ஒரு ஃபார்முலா. நம்ம என்னென்னு பார்த்தலாம் சொல்யூட் அண்ட் வாட்டரையும் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக எங்கே முடிக்கலாம்னா solute potential, water potential, osmotic pressure and turgor pressure, wall pressure, diffusion pressure defects, and next upper plus implus is easy. Water absorption, active water absorptions, passive absorptions, root pressure theory, ascent of snap. ஓகே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று விடாமல் ஒன்று ஒன்றாவும் பார்க்கலாம். ஓகே, solute water potential. இப்போ இதுதான் இந்த ட்ரீனா, இந்த ட்ரீல இந்த இடத்துல ஒரு லீஃப் இருக்கு. ஓகே சாரி நான் வந்து அசன்ட் ஆஃப் ஸ்னாப் நினச்சி போட்டுட்ருக்கேன். ஒன்றா படிக்கலாமா? solute potential, pressure potential. solute potential otherwise known as osmotic potential. solute potentialக்கு இன்னொரு பேரு osmotic potential சொல்றாங்க. denotes the effect of dissolved solute on water potential. இப்போ ஒரு பீக்கர் இருக்கு, இந்த பீக்கர்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரீயா யாருக்கையும் சேராம ஃப்ரீயா இருக்காங்களோ இந்த வாட்டர் பொட்டான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்யூட் டிசால்வ் ஆகுறாங்களா, அந்த சொல்யூட் வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகுறாங்களா, இதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போறாங்க. இன் பியோர் வாட்டர் இப்போ இந்த ஒரு சொல்யூட் இந்த ஃப்ரீ வாட்டரோட ஆகுறாங்க, இந்த எஃபெக்டை பற்றி படிக்கிறது தான் சொல்யூட் பொட்டான்ஷியல். பியோர் வாட்டர்னா என்ன சொல்ல வராங்க, ஒரு சுத்தமான ஒரு வாட்டர், அதில் கண்டிப்பாக சுத்தமான வாட்டரில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் மட்டும்தான் இருக்கும், வாட்டர் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் வந்து 5 வாட்டர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதில் addition of the solute reduce its free energy and lower the water potential. இப்போ நான் இதில் ஒரு 3 சொல்யூட், ஏன் ஒரு 4 சொல்யூட் ஆட் பண்ணால் இவன் கூட சேர்ந்துட்டான், இவன் கூட சேர்ந்துட்டான், இப்போ இவன் கூட சேர்ந்துட்டான். அப்போ இவன் ஃப்ரீயாக இருக்கான், மற்றவங்க எல்லாம் லாக். இது பேர் இவன் ஃப்ரீயாக இருக்கான், மற்றவங்க எல்லாமே லாக். வேல்யூ ஃப்ரம் 0 to நெகட்டிவ். இப்போ எல்லா வாட்டரும் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்டர் பொட்டான்ஷியலோட வேல்யூ 1 இருந்துச்சு. ஃப்ரம் 0 to நெகட்டிவ்னா சாரி 0ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஆனால் இப்போ சொல்யூட்டெல்லாம் அந்த வாட்டரோட எங்கேஜ் ஆன அப்புறம் மைனஸில் வேல்யூ வர ஆரம்பிச்சுது. ஸோ தஸ் இதனால the value of solute potential is always negative in a solution at the standard atmospheric pressure, so always equal to the solute potential. என்ன சொல்ல வராங்கன்னா, in a solution at standard atmospheric pressure water potential is always, என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சொல்யூஷனா என்ன, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்து தான் சொல்யூட். அதில் எப்போவுமே வாட்டர் பொட்டான்ஷியலும் கம்மியாக இருப்பாங்க, அதே மாதிரி சொல்யூட் பொட்டான்ஷியல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இது எடுத்தானா அதுவும் கம்மியாக இருப்பாங்க. அதனால தான்
வாட்டர் பொட்டான்ஷியல் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டான்ஷியல். ஏன்னா ரெண்டுமே மைனஸ் இதில் வந்துடும். ஓகேவா? ப்ரெஷர் பொட்டான்ஷியல் in a solution at standard water potential is always equal to the solute potential. Pressure potential is mechanism force working against the effect of solute potential. To increase the pressure potential will increase the water potential. The water enters the cells, the cell become turgid. இது என்ன சொல்ல வராங்கன்னா solute potentialக்கு opposite தான் pressure potential, which mean இப்போ solute potentialலும் water potentialலும் ஈக்குவல்னு படித்தோம். அதே மாதிரி pressure potential ஏறிச்சுன்னா water potentialலும் ஏறும் அப்படின்றத சொல்ல வராங்க. என்னன்னா ஒரு செல்லுக்குள்ள வாட்டர் உள்ள வந்துச்சுன்னா அந்த செல்லே வீங்குது பார்த்தியா? அப்போ அங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகி செல்லு வீங்குதுல, இதை தான் வந்து வாட்டர் பொட்டான்ஷியலும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி சொல்கிறாங்க. This positive hydrostatic pressure within the cell is called turgor pressure. Likewise, withdrawal of the water from the cell decrease the water potential and the cells become flaccid. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல்லுக்குள்ள வாட்டர் ஆட் ஆகும்போது நிறைய ஃப்ரீ வாட்டர்ஸ் ஆகுது. அப்போ நிறைய ஃப்ரீ வாட்டர்ஸ் ஆகும்போது அந்த செல்லு பெருசாகிட்டே இருக்கு. அப்போ வாட்டர் உள்ள வருது, ப்ரெஷர் பொட்டான்ஷியல் அதிகமாகுது, ப்ரெஷர் பொட்டான்ஷியல் அதிகமாகுது, வாட்டர் பொட்டான்ஷியலும் உள்ள அதிகமாகுது. இது வாட்டர் வெளியே போச்சுன்னா ப்ரெஷரும் கம்மியாகுது, வாட்டர் பொட்டான்ஷியலும் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெட்ரிக் பொட்டான்ஷியல்னா the attractions between the water and the hydrating colloidal or jelly-like organic molecules in the cell wall, which collected termed as a matrix potential. எதுவும் இல்லை, ஒரு பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது பிளாஸ்மா மெம்பரைன், அதுக்கு மேலே வர்றது வந்து பார்த்தோன்னா செல் வால். இப்போ இந்த செல் வாலில் சில மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால வாட்டரை அப்சர்வ் பண்ணுற சில ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இங்கே போய் ஒட்டிக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் மேட்ரிக் பொட்டான்ஷியல் சொல்ல வராங்க. Okay, and attraction. Matrix potential also known as imbibition pressure. This matrix potential is maximized most negative value in a dry material. Example, swelling of soaked seed. எதுவும் இல்லை, ஒரு சோக்டு சீடை எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி வச்சோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த சீடு பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாகிடுது. அப்படி அது எப்படி சார் பெருசாகுதுன்னா, செல் இருக்குன்னா அந்த செல் வாலில் சில மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியலை போய் இது ஒட்டிக்குது. அப்படி ஒட்டுறதுனால அது வந்து கொஞ்சம் பெருசாகுது. அதுதான் வந்து பார்த்தோன்னா இம்பைபேஷன்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஸ்வெல்லிங் ஆஃப் சோக்டு சீட் இன் த வாட்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.